தேனி மாவட்டம் கம்மம் பகுதியில் துப்பாக்கியால் சுடப்பட்ட நபர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என தெரியாமல் குடும்பத்தினர் தவித்து வருகின்றனர். உசிலம்பட்டி அருகே காவலர் முத்துக்குமார் கொல்லப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய பொன்வண்ணன் என்பவரை போலீசார் சுட்டு பிடித்தனர். அவருக்கு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படும் நிலையில் தனது கணவர் பொன்வண்ணனை கொன்று விடுவோம் என போலீசார் மிரட்டுவதாக மனைவி ரித்திகா கண்ணீர் மல்க குற்றம் சாட்டியுள்ளார். நாங்க போய் பார்க்க போனா உசுரோடதே இருக்கியா, நீங்க எதுக்கு வாரீங்க, நாயை கணக்கா பத்துறாங்க என்கிட்டே சொல்றாங்க. அவனை கொண்டு நாயை கடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் கடிச்சு போலீஸுக்கு எங்களுக்கு கொல்லவும் தெரியும். அவனை நாயை கடிக்கிற மாதிரி கடிக்க விட்டு நானும் கேஸ் திருப்பி விடுறு, நீ தாலி அறுத்துட்டு ரோட்ல நிப்ப பாரு, உனக்கு அப்ப தெரியும் ஒரு போலீஸ் அசிங்கமா பேசுற, நீங்க இப்ப கூட வாங்க அவரோட காட்டு எதுக்கு அப்படிச்சோம். என் பிள்ளைய வச்சு கொடுத்து விடுங்க சான்று, உன் பிள்ளை மெயின் அக்யூஸ்ட், 2 வயசு, அவனுக்கு என்ன சார் தெரியும், பால் வாங்கி தர சொன்னா போலகார பிள்ளைக்கு எதுக்கு பால், அசிங்கமா நீங்க போலீஸ் தப்பு பண்ணிட்டு அவங்க போலீஸ் புடிச்சிட்டு போறாங்க, நீங்க எதுக்கு சரிங்க. என் ஃப்ரெண்டவே கொண்டுட்டியா, அவனை ஷூட்டிங் ஆர்டர் வாங்கலாட்டினாலும் நெத்தியில சுட்டு அவனை எப்படி என்னன்னா டார்ச்சர் பண்ணி ரோட்ல போட்டு நாயை கடிக்க வர மாதிரி கடிச்சு உங்களுக்கு பணத்தவே தர மாட்டேன் என்கிட்டயே சொல்லிட்டு போறாங்க சார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.